இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் வகுப்பு பார்க்க போறோம். அந்த தமிழ் வகுப்புல நம்ம என்ன டாபிக் இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா பேச்சுக்கலை அப்படின்ற ஒரு டாபிக். பேச்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அழகா மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கலை தான் பேச்சு அப்படிங்கிறது. நாம பக்கத்துல உட்காரும் போது நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசும்போது அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே நமக்கு தேவையே கிடையாது. எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், அது நமக்கானது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனா இந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு மேடையில பேசும்போது இப்படித்தான் பேசணும் அப்படிங்கிற சில நியதிகள் இருக்கு, வரைமுறைகள் இருக்கு. அந்த வரைமுறைகளையும் நியதிகளையும் நம்ம பின்பற்றி பேசினா மட்டும்தான் அந்த பேச்சு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு எடுபடும். ஏன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதான் ஒரு பேச்சு அப்படிங்கிறது. மேடை பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மேடை பேச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நிறைய வகைகளா இருக்குது. அந்த நிறைய வகைகள் அப்படிங்கிறதுல சொற்பொழிவு, பட்டிமன்றம், சுழலும் சொல்லரங்கம், வழக்காடு மன்றம், மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைப்பாடுகளின் வழியா நாம அதை பிரிக்கலாம் மேடை பேச்சை. இந்த மேடை பேச்சுன்னு சொல்லும் போது சொற்பொழிவு நம்ம முதல் பார்க்கலாம். சொற்பொழிவு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மேடையில ஒரே ஒருத்தர் மட்டும் பேசக்கூடியதா, நிறைய பேர் அமர்ந்திருந்தாலுமே ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒருத்தர் மட்டுமே பேசுவாரு, ஏதோ ஒரு தலைப்பின் கீழே. அந்த தலைப்பு அப்படிங்கிறது சமூகத்துக்கு ஏதோ ஒரு கருத்தை சொல்லக்கூடியதா இருக்கணும், ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்தை சொல்லக்கூடியதா இருக்கணும். அந்த கருத்து எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடியதா இருக்கணும். அப்ப எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடியதா இருக்கிற ஒரு கருத்தை சொல்லும் போது இப்படிதான் சொல்லணும் அப்படின்ற ஒரு நியதி இல்லையா? அந்த நியதி அப்படிங்கிறதுல மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மொழிகளை நல்ல நல்ல மொழிகளை பயன்படுத்தி உச்சரிப்பை சரியா பயன்படுத்தி ஒரு நல்ல கான்செப்டை சொல்லும் போது எதிரில் அமர்ந்திருக்கக்கூடியவங்க நல்லாவே கவனிப்பாங்க. ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்குள்ள போகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா நகைச்சுவை உணர்வு ரொம்ப முக்கியம். ஒரு சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு மேடை பேச்சாளருக்கு நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் எடுபடும். ரொம்ப சீரியஸாவே ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே போனாங்க அப்படின்னா நிறைய பேர் அதை கவனிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப போர் அடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அப்ப ஒருத்தங்க பேசும்போது தான் பேச்சு மற்றவங்களுக்கு எடுபடணும், போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்னா நகைச்சுவை உணர்வை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா பாடி லாங்குவேஜ். அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியது. நம்ம உடல் மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கை கால் ஆட்டி பேசுறது, சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கும் சொல்லுகின்ற மொழிகளுக்கும் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப அந்த கை காலை ஆட்டி பேசும்போது மற்றவங்களோட கவனத்தை அவங்களோட பேச்சு ஈர்க்கும். அப்ப சொற்பொழிவுல மொழிகள் ரொம்ப முக்கியம். மொழி அப்படிங்கிறது வாய்மொழியும் ரொம்ப முக்கியம், உடல் மொழியும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல யாருக்காக பேச போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் ஒரு சொற்பொழிவாளர் உடை அணிஞ்சு கொண்டு போகணும். ரொம்ப நாகரீகமா பேசணும். சொல்லுலையும் நாகரீகம் இருக்கணும், உடையிலையும் நாகரீகம் இருக்கணும். மேடை நாகரீகம் கருதியும் பேசணும். எதிரில் இருக்கிறவங்கள ஒரு நாளுமே இன்சல்ட் பண்ணி பேசிடவே கூடாது. உனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஆட்டிடியூடு எந்த ஒரு சொற்பொழிவாளருக்குமே இருக்கவே கூடாது. சொல்ல வந்த கருத்தை நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு தலைப்பின் கீழே தான் பேசணும். எந்த தலைப்பின் கீழே பேச வர்றாங்களோ அந்த தலைப்பை ஒட்டி தான் பேசணும். தலைப்பை ஒட்டி வெளியில போய் பேசிடவே கூடாது. அப்ப ஒரு சொற்பொழிவு அப்படிங்கிறது சமூகத்துக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்றனால அந்த சொற்பொழிவாளர் இந்த வரையறைகளை எல்லாம் பின்பற்றி பேசும்போது அது நல்ல ஒரு சொற்பொழிவாக, ஒரு நல்ல ஒரு பேச்சாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அடுத்தது நம்ம பார்த்தோம் இந்த பேச்சுக்கலையில அடுத்தது மேடை பேச்சுல இன்னொன்று வகை என்ன பார்த்தோம் அப்படின்னா பட்டிமன்றம் அப்படிங்கிறது. பட்டிமன்றமும் அதே மாதிரிதான் ரொம்ப முக்கியம். சொற்பொழிவுல எப்படி ஒரே ஒரு சொற்பொழிவாளர் பேசுவாரோ ஆனா பட்டிமன்றத்துல அதற்கு நேர் எதிரானதுதான் பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்துல 2 அணிகள் இருக்கும். அணிக்கு 3 4 பேரோ இருப்பாங்க, ஒரு நடுவர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தலைப்பை ஒருத்தங்க பாசிட்டிவா பேசணும், ஒருத்தங்க அதுக்கு ஆதரவா பேசணும், இன்னொருத்தங்க எதிர்த்து பேசுற மாதிரிதான் இருக்கக்கூடியது பட்டிமன்றம். நடுவர் அதை கேட்டு எல்லாரும் பேசி முடிச்சிருவாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நடுவர் தீர்ப்பு சொல்ற மாதிரிதான் இருக்கும். அப்ப இது ஒரு குழுவாக பேசக்கூடியதா பட்டிமன்றம். சொற்பொழிவுல தனிப்பட்ட நபர் ஒருத்தர் பேசுவாரு, பட்டிமன்றத்துல ஒரு குழுவாக சேர்ந்து நிறைய பேர் பேசுவாங்க. அந்த அணிகள்ல ஒருவர் இருவர் தவிர 3 பேர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப என்ன தலைப்பு, இதே மாதிரிதான் சொற்பொழிவுல எப்படி எந்த தலைப்புக்கு கீழே பேசுறாங்களோ அதே மாதிரிதான் பட்டிமன்றத்திலையும் தலைப்பு ரொம்ப முக்கியம். அந்த தலைப்பின் கீழே பேசும்போது அந்த எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். என்ன தலைப்புல பேசுறாங்களோ, இன்னைக்குமே ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா எல்லா தொலைக்காட்சி பெட்டியிலையுமே சிறப்பு பட்டிமன்றம் போடுவாங்க. இந்த தலைப்புல பேசினா நல்லா இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துக்காட்டா மாணவர்களுக்கு அறிவு வளர்ச்சியை ஊட்டுவது புத்தகங்களே, ஆசிரியர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை வச்சு பேசுனாங்கன்னா, ஒருத்தங்க புத்தகங்கள் பத்தி பேசணும், ஒருத்தங்க ஆசிரியர்கள் பத்தி பேசணும். இந்த மாதிரி ஒரே தலைப்பின் கீழே 2 அணிகள் பேசக்கூடியதுதான் பட்டிமன்றம். அப்ப பேச்சுக்கலையில இந்த 2 பேச்சுகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு சொற்பொழிவு, இன்னொன்னு பட்டிமன்றம். நன்றி, வணக்கம்.